வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ் ஷோ. சந்தை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். சென்செக்ஸ் 1635 புள்ளிகள் சரிஞ்சு 71,947 புள்ளிகளில் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 488 புள்ளிகள் சரிஞ்சு 22,331 முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு நிஃப்டியில் 570 பங்குகள் அட்வான்ஸ்லையும் 2,762 பங்குகள் டிக்ளைன்லையும் 52 வீக் ஹையில் 23 பங்குகளும் 52 வீக் லோவில் 1,219 பங்குகளும் இருக்கு. அப்பர் சர்க்கியூட்ல 41, லோயர் சர்க்கியூட்ல 259 பங்குகள் இருக்கு. செக்டோரல் இண்டிசஸ் எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு எல்லா செக்டாருமே நெகட்டிவ்ல தான் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு, இந்த போர் நிலவரம் என்ன, இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பல்வேறு கேள்விகளை நம்ம நாகப்பன் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம், நல்லா இருக்கேன். மார்க்கெட் வழக்கம் போல நல்லா இல்ல. ஆமா சார், அதுவும் இல்ல, திங்கட்கிழமை வந்தாலே ஒரு மாதிரி பதறி இருக்கு சார். ஏன்னா ட்ரம்ப் என்ன சொல்லுவாரோ, பின்னாடி யார் லாபம் எடுப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கும் அதே மாதிரி பேசியிருக்காரு சார். நாங்க டீல் பேசிக்கிட்டு இருக்கோம், நல்லபடியா போய்கிட்டு இருக்கு, சீக்கிரமா டீல் கையெழுத்தாக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு. இதை நம்புறதா வேணாமா சார்? இது ஒரு நல்ல டிப்ஸ் வேணும்னா உங்களுக்கு சொல்றேன். நான் மண்டே மார்க்கெட்ல என்ன பண்ணணுங்கிறதுக்கு நம்ம டிப்ஸ் எல்லாம் அதிகமா சொல்ல மாட்டோமே சார். இதுல நான் சொல்லல, இது சொன்னவர் எம்பி காலிபாஃப். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், ஈரானியனுடைய ஸ்பீக்கர். ஓகே, ஈரானிய பார்லிமெண்டினுடைய ஸ்பீக்கர். அவர் சோசியல் மீடியால எக்ஸ்ல போஸ்ட் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி இந்த ட்ரம்ப் அவர் போட்டிருக்கிறது, டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் போஸ்ட் அண்ட் சோ கால்டு நியூஸ் பிஃபோர் த மார்க்கெட் ஓபன்ஸ் ஆர் செட்டப் ஃபார் ப்ராஃபிட் டேக்கிங். பேசிக்கலி இட் இஸ் a reverse indicator. Do the opposite. If they pump it, short it. If they dump it, go long. அப்படின்னு போட்டிருக்காரு. இது 5 மில்லியன் வியூஸ் வேற போயிருக்கதா தகவல் வந்திருக்கு. சிம்பிளா என்ன சொல்றாருன்னா, ட்ரம்ப் ஒரு செய்தியை சொல்லி அதை சொல்லி வெளியான அடுத்த நிமிஷத்துல மார்க்கெட் ஏறுதுன்னா நீ வித்துரு, மார்க்கெட் இறங்குதுன்னா வாங்கிரு, லாபம் பண்ணலாம் அப்படின்னு அவர் மார்க் பண்ணிருக்காரு, கேலி பண்ணிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஈரான் தொடர்ந்து ட்ரம்ப்பை மார்க் பண்ணி வீடியோஸ் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு இப்ப சிச்சுவேஷன் இவரா ஒன்னு சொல்லிட்டு இருக்காரு தவிர அது உண்மையா பொய்யாங்கிறது, ட்ரூத் சோஷியலா அது ஃபால்ஸ் சோஷியலா என்னங்கிறது நமக்கு தெரியாது. அது நடக்கிறதெல்லாம் பார்த்தால் ஓகே, சிச்சுவேஷன் ரொம்ப சீரியஸா இருக்கு. பாகிஸ்தான் எடுத்த இந்த பீஸ் முயற்சிங்கிறதெல்லாம் ஒன்னும் பெரிய அளவுல வெற்றி இது வரைக்கும் தெரியல. இனிமேல் எப்படி இருக்கும்னு தெரியல. இது வரைக்கும் டர்க்கியோ அரபு நாடுகள் சில பங்கு பெற்றனங்கிறத தவிர அந்த பேச்சுவார்த்தையில பெரிய முன்னேற்றம் இல்லை. ஈரானும் மதிச்ச மாதிரி தெரியல, அமெரிக்காவும் அதை பெருசா எவ்வளவு தூரம் மதிக்கிறாங்கன்னு நமக்கு உண்மையிலே தெரியல. ஓகே, இதற்கிடையில இந்த போர் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுங்கிறதுக்கு சில காரணங்கள். ஒன்று, ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க, அமெரிக்கர்களுடைய வீடுகள், இந்த சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகள்ல அமெரிக்கர்கள், அமெரிக்க அபிஷியல்ஸ் இருக்கக்கூடிய வீடுகள், இஸ்ரேலி அபிஷியல்ஸ் இருக்கக்கூடிய வீடுகள், இதெல்லாம் எங்களுக்கு போர்க்கால ஒரு என்ன சொல்றது டார்கெட், இதை நாங்க இனிமேல் தாக்குவோம், குறிவைத்து தாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் இந்த தாக்குதல் ஆட்கள் மீதுங்கிறது இன்னொரு பக்கம் இருக்கு. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் என்ன ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அங்கு தங்கி இருக்கக்கூடிய ரெசிடென்ட் ஈரானியன்ஸ், ஈரான்ல இருந்து வந்திருக்கக்கூடியவர்கள், இன்க்ளூடிங் கோல்டன் விசா இஷ்யூ பண்ணி வந்திருக்கவர்கள் இருப்பாங்க. ஏன்னா அங்க நிறைய முதலீடு செய்திருப்பார்கள். ஈரானில இருந்து வந்திருக்கவங்க அவங்க எல்லாருக்குமே அந்த விசாவை கேன்சல் பண்ணிட்டதாகவும், அதோடு மட்டுமல்ல அவர்களுடைய சொத்துக்கள், அங்க இருக்கக்கூடிய யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இருக்கக்கூடிய ஈரானியர்களுடைய சொத்துக்களுடைய மதிப்பு $530 பில்லியன் அல்லது 50 லட்சம் கோடின்னு சொல்றாங்க ரூபாய் கணக்குல பார்க்கும் பொழுது. இதற்கான இதையும் சீஸ் பண்ணிருக்கதாகவும் சொல்லப்படுகிறது. அப்படின்னா ரொம்ப தீவிரமான ஒரு சிச்சுவேஷன் தான் அங்கு இருக்கதாக நம்ம பார்க்கணும். இது ஒரு ட்ரம்ப் அவருடைய வழக்கமான விளையாட்டுகள் அல்ல, அதை தாண்டி இது இருக்கு, போய்கிட்டு இருக்கு, ரொம்ப விபரீதமாக போய்கொண்டிருக்கிறதுங்கிறது ஒவ்வொரு நாளும் நமக்கு தெரிய வருகிறது. ஈரான் ஒரு நினைத்த அளவுக்கு வீக்கா இல்லை. ஏன்னா அமெரிக்காவுடைய ஒரு E3 ஏர்கிராப்ட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஏர்கிராப்ட் அது இந்த அவாக்ஸ் சொல்லக்கூடியது, அது ஏர்பார்ன் வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் சொல்லக்கூடியது, போயிங் E3, அந்த இதை அடிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க அந்த அவங்க ஈரான். இந்த அளவுக்கு தாக்குதல் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு பங்கு சந்தைங்கிறது பாத்தீங்கன்னா உலகம் முழுக்கவே அது ஓரளவுக்கு பிரதிபலிக்கத்தான் செய்கிறது. சர்வதேச சந்தைகள்ல ஆரம்பத்துல இன்னைக்கு துவக்கத்துல இறக்கம். ஜப்பானிய பங்கு சந்தை 4% இறக்கத்துலதான் இன்னைக்கு வணிகத்தை தொடங்கியது. ஆசிய பங்கு சந்தைகள் எல்லாமே இன்னைக்கு இறக்கத்துலதான் துவங்கியது. அப்கோர்ஸ் மதியத்திற்கு பிறகு கொஞ்சம் அந்த வீக்னஸ் கொஞ்சம் குறைஞ்சாலுமே ஆசிய பங்கு சந்தைகள் பெரும்பாலும் வீக்கா தான் இருந்தது. பட் ஐரோப்பிய பங்கு சந்தைகள் ஸ்லைட்லி பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல ஓபன் ஆயிருக்கு. வேற ஏதாவது பாசிட்டிவான செய்தி இருக்குதா அப்படிங்கறத பார்க்கணும். பட் இதனுடைய ஒரு கொலேட்ரல் டேமேஜ்ங்கிறது நம்ம தொடர்ந்து நமக்கு கச்சா எண்ணெயுடைய விலை, அதே மாதிரி ரூபாயினுடைய மதிப்பு, அதாவது டாலருடைய மதிப்பு, இது ரெண்டும் தொடர்ந்து நமக்கு பாதகமாக போய் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கச்சா எண்ணெயினுடைய நிலவரம் எப்படி சார் இருக்கு? திரும்பவும் ஏறி இருக்கா? திரும்பவும் நம்ம WTI குரூடே $100 தாண்டிடுச்சு. $102 கிட்ட இருக்கு. பிரெண்ட் குரூடும் ஏறி இருக்கு. பிரெண்ட்டுமே $115. WTI குரூட் 101, பிரெண்ட் குரூட் 115 தாண்டிடுச்சு.
கேசோலின் விலை ஏறி இருக்கு, ஹீட்டிங் ஆயில் விலை 2.5% ஏறி இருக்கு, நேச்சுரல் கேஸ் மட்டும் ஒரு சின்ன இறக்கத்துல இருக்கு. மற்றபடி எரிபொருள் விலை எல்லாமே பாத்தீங்கன்னா ஏறி இருக்கு. கோல் அது கூட விலை $144 கிட்ட போயிடுச்சு. 139 கிட்ட பார்த்தோம் சென்ற வாரம். இப்ப 144 கிட்ட போயிடுச்சு. 1% 1.5% ஏறி இருக்கு இன்னைக்கு. ஸோ நிச்சயமா கச்சா எண்ணெயை பொறுத்தவரை அந்த திரும்பவும் அந்த ஒரு புல்லிஷ் ட்ரெண்டுங்கிறது வந்துருச்சு. இந்திய பங்கு சந்தையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா MCX-ல 9,700 கிட்ட வணிகம் நடக்குது. ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி முதலுடைய ஒப்பந்தம் 3%க்கு மேல இன்னைக்கு மட்டும் ஏறி இருக்கு. ஸோ இது நிச்சயமா ஒரு ட்ரெண்ட் சரியான ட்ரெண்ட் இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிகிறது. நம்முடைய பற்றாக்குறை அதிகரிக்கும், நமக்கு கணிசமான பாதிப்பை இது ஏற்படுத்தும்ங்கிறதுல சந்தேகமே இல்லை. இதுல ரூபாய் மதிப்பு சரிவு அது ஏன் சார் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு? என்ன காரணம்? இன்ஃபேக்ட் அதை கட்டுப்படுத்துவதற்கு மத்திய ரிசர்வ் வங்கி சில முயற்சிகள் எல்லாம் எடுத்தது, அறிவித்தது சென்ற வார கடைசியில. பட் அதெல்லாம் வேலை இப்போதைக்கு இருக்க மாதிரி தெரியல. ஒருவேளை இன்னும் ஒரு நாட்கள் கழித்து அதனுடைய முழு தெரிய வரலாம். பட் இன்னைக்கு கவுண்டர் ப்ரொடக்டிவ்னு சொல்லுவாங்க. சில சமயங்கள்ல நம்ம எதிர்பார்த்ததுக்கு நேர்மாறான நிகழ்வுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரூபாயினுடைய மதிப்பு ஆல் டைம் ஹை. முதல் முறையாக 95 ரூபாயை டெசிசிவா தாண்டி இருக்குதுங்கிறத பாக்குறோம். 95 ரூபாய் 20 பைசா அப்படின்னு. NSE தேசிய பங்கு சந்தையில் எடுத்துக்கிட்டோம்னா முன்பேற வணிகம் அப்படின்னு பார்த்தோம்னா 95 ரூபாய் 15 பைசா இன்னைக்கு மட்டும் 9 பைசா அதிகரிச்சிருக்கு. ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி முதல்வடையக்கூடிய ஒப்பந்தம். இன்ஃபேக்ட் பிரிட்டிஷ் பவுண்ட் அவ்வளவு தூரம் அதிகரிக்கல. இன்ஃபேக்ட் இறங்கி இருக்கு. பிரிட்டிஷ் பவுண்ட் ஒரு 38 பைசா இறங்கி இருக்கு. யூரோ கூட 15 பைசா இறங்கி இருக்கு. ஜாப்பனீஸ் கூட ஒரு 50 பைசா இறங்கி இருக்கு. பட் டாலர் மட்டும் அதனுடைய மதிப்பு இன்னைக்கு கணிசமாக 95 ரூபாய்ங்கிறத தாண்டி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இதை கட்டுப்படுத்துவதற்கு தான் மத்திய ரிசர்வ் வங்கி சில நடைமுறைகளை இன்னைக்கு அறிவித்தது. என்னன்னா வங்கிகள் அங்க வெளிநாட்டுல ஆத்தரைஸ்டு டீலர்ஸ் சொல்லுவாங்க, வங்கிகள் உட்பட அவர்களுடைய நெட் ஓபன் பொசிஷன், ஓவர் நைட் பொசிஷன், காலையில இருந்து அவங்க வாங்கி வைக்கலாம், எல்லாம் பண்ணலாம். பட் ஆனால் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நெட் ஓபன் பொசிஷன் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம்னு சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல அது அந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அவங்க வச்சிருக்கக்கூடியது $100 மில்லியன், ஒரு நாளைக்கு $100 மில்லியன் தாண்டக்கூடாது. ஏப்ரல் 10ஆம் தேதியிலிருந்து. அது உடனடின்னு சொன்னாங்கன்னா பேனிக் வந்துடும். அதனால ஒரு 10 நாட்கள் மேல டைம் கொடுத்திருக்காங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா $100 மில்லியன் தாண்டக்கூடாது ஒரு வங்கி அல்லது இந்த ஆத்தரைஸ்ட் டீலர்ஸ் எடுத்துக்கிட்டா. அதுக்குள்ள அதுக்கு மேல வச்சிருக்கவங்க அதை ப்ரூன் பண்ணணும். ப்ரூன் பண்ணணும்னா அதாவது குறைக்கணும்னா அப்ப டாலர் மதிப்பு குறைவதற்கான வாய்ப்பு அதிகம். ரூபாயினுடைய மதிப்பு மறைமுகமாக உயரும். அதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இது கருதப்பட்டது. அது மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வணிகத்தினுடைய துவக்கத்துல ஒரு 1.25 ரூபாய் 28 பைசா வரைக்கும் டாலருடைய மதிப்பு குறைந்ததுன்னு சொல்லலாம். ஓப்பனிங்லயே ஒரு ரூபாய் 19 பைசா அந்த மாதிரி தான் ஸ்ட்ராங்கா தான் ஓப்பன் ஆனிச்சு ரூபாயினுடைய மதிப்பு. அதே மாதிரி தொடர்ந்து நல்ல ஒரு இறக்கம் 93 ரூபாய் 62 பைசால ஓப்பன் ஆனது. பட் மெல்ல மெல்ல மீண்டும் மேலே ஏறி 95 தாண்டதை நம்ம பார்த்தோம். இதுல இதனுடைய சைடு எஃபெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வங்கிகள் எதனால சந்தையில வங்கித்துறை பங்குகள் இன்னைக்கு வீழ்ச்சியை சந்தித்ததை நம்ம பார்த்தோம். ஓகே, இன்னைக்கு சென்செக்ஸ் இறங்கி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 புள்ளிகளுக்கு மேல் இன்னைக்கு இறங்கி இருக்குது. மொத்தம் 1635 புள்ளிகள். இதுல 700 புள்ளிகளுக்கு மேல் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி பாத்தீங்கன்னா இறங்கினதுக்கு காரணம் என்னன்னா வங்கித்துறை சார்ந்த பங்குகள். அதுல HDFC வங்கி, ICICI வங்கி, பாரத ஸ்டேட் வங்கி, ஆக்சிஸ் வங்கி, கோட்டக் பேங்க், இது போக பஜாஜ் பைனான்ஸ், இந்த நிதித்துறை வங்கித்துறை சார்ந்ததுதான் இன்னைக்கு சென்செக்ஸ் முக்கியமாக நிப்டி குறைவதற்கு முக்கியமான காரணம். பாதிக்கு மேல் குறைவதற்கு காரணம் என்னன்னா இந்த வங்கிகள் எல்லாமே இந்த டாலர் இப்ப ஃபோர்ஸ் பண்ணி விற்கும் பொழுது அவர்களுக்கு நஷ்டம் ஏற்படலாம். அவர் ஃபோர்ஸ் பண்ணி அவருடைய பொசிஷனை குறைச்சும் பொழுது அப்படின்னு. ஆனால் இதற்கு கவுண்டர் ஆர்கியூமெண்ட்டும் இருக்கு. ஏன்னால் இவர்கள் எல்லாம் இந்த பொசிஷனை எப்ப எடுத்திருப்பாங்கன்னா டாலருடைய மதிப்பு 91, 92, 93 அவ்வளவுதானே இருந்தது. அந்த லெவல்ல தான் எடுத்திருப்பாங்க. இப்ப 94 இருக்கும் பொழுது இந்த ஆக்ஷன் RBI எடுத்திருக்கிறதுனால அவர்களுக்கு இதுல பெரிய இழப்பு வராது. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் ஓரளவு லாபத்துல தான் இருக்குங்கிறது தான் கவுண்டர் ஆர்கியூமெண்டா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படித்தான் நான் நம்புறேன். இதுல ஒரு பெரிய இழப்பு வங்கிக்கு உடனடியாக வருவதற்கு வாய்ப்பில்லை. இதற்கிடையே இப்ப மீண்டும் 95 தாண்டிடுச்சு. அதனால இது சரியாகும் நான் நம்புறேன். 95ங்கிறது இப்படியே நிக்காது. நாளை மறுநாள் இது இறங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. டாலருடைய மதிப்பு குறைந்து, அதுதான் இந்த மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய இந்த ஆக்ஷனுடைய நோக்கம். ஆனால் இது தற்காலிகமாக வங்கித்துறை சார்ந்த பங்குகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிப்டியில இன்னைக்கு 6 பங்குகள் தான் விலையேற்ற பங்குகள், 44 பங்குகள் விலையிறக்க பங்குகள். இந்த 44ல மிக முக்கியமா பாத்தீங்கன்னா கோட்டக் பேங்க் 3%, ஸ்டேட் பேங்க் கிட்டத்தட்ட 4%, அந்த ஆக்சிஸ் பேங்க் 3%க்கு மேல இறங்கி இருக்கு. அக்ராஸ் த போர்டு IT செக்டர் எல்லாமே இறங்கி இருந்தாலுமே வங்கித்துறை, நிதித்துறை சார்ந்த ஸ்ரீராம் பைனான்ஸ் 4%, பஜாஜ் பைனான்ஸ் 5%, ஸ்டேட் பேங்க், இது மாதிரி பல துறை நிதித்துறை சார்ந்த பங்குகளும் இறங்கி இருக்குங்கிறது உண்மை. பட் வங்கித்துறை சார்ந்த பங்குகள் இறங்கியதற்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது இதுதான். அதை தாண்டி பார்க்கும் பொழுது பிராடர் மார்க்கெட்லாம் இன்னைக்கு
டவுன் தான். நிப்டி 50, 100, 500, நிப்டி 200, அது மட்டும் ஸ்மால் கேப், மிட் கேப் எல்லாமே இன்னைக்கு இறக்கத்துல. நீங்க பார்த்திருப்பீங்க, செக்டார்ஸ் பார்த்தாலுமே எல்லாருமே எல்லா செக்டார்ஸுமே இன்னைக்கு வந்து டவுன்ல தான் இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். விக்ஸும் மெல்ல மெல்ல, இந்தியன் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் சொல்றோம் இல்லையா, விக்ஸுமே மெல்ல மெல்ல மீண்டும் ஏறிக்கிட்டு இருக்குது. ஸோ ஒரு பதட்டமான சூழல் தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுல எங்க வந்து பாட்டம் இருக்கு அப்படிங்கறத சொல்றது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் தான். இன்னைக்கு வந்து 22,292, அதாவது 22,300 கீழே வந்து ஒரு லோ வந்திருக்கு. மீண்டும் 22,000 கீழே வந்தாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் இதே சூழல் தொடரும் பட்சத்துல. சார், இன்னொரு பக்கம் தங்கமும் வந்து கொஞ்சம் விலை குறைஞ்சிருக்கு சார், என்ன காரணம்? தங்கத்தினுடைய விலை வந்து அப்கோர்ஸ் இன்னைக்கு MCX ஃபியூச்சர்ஸ்ல வந்து ஒரு ஸ்லைட் ஏற்றம் இருக்கு. வெள்ளி தங்கத்தினுடைய விலை, காப்பர் சிங்கினுடைய விலை 1% கிட்ட. பட் பொதுவாக சமீப காலத்துல தொடர் இறக்கத்தில் இருப்பதற்கு 2 காரணங்கள் சொல்லப்படுகிறது. ஆக்சுவலா முக்கியமா ஒரு காரணம் தான் லாபத்தை பதிவு செய்வது. யார் பதிவு செய்யறாங்கிறதா இங்க கேள்வி. யார் வாங்கினார்களோ சமீப காலத்துல அவர்கள் பதிவு செய்கிறார். சமீபத்துல இல்ல, முன்பு வாங்கினார்களோ அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஏன்னா சமீபத்துல வாங்கினதெல்லாம் ரீட்டைல், சில மாதங்களுக்கு முன்பு வாங்கினதெல்லாம் அரசாங்கங்கள். அதுல ரஷ்யா வந்து கணிசமான அளவு வந்து 25 ஆண்டுகளுக்கு பிறகு கணிசமான அளவு தங்கத்தை சந்தையில் விற்று. ஏன்னா அவர்களுக்கு உக்ரைன் போர் காரணமாக வேறு பல காரணங்களால் பட்ஜெட் பற்றாக்குறை இருந்துகிட்டு இருக்கு. அமெரிக்காவுடைய இந்த டாரிஃப் வார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறதுனால அந்த பட்ஜெட் பற்றாக்குறையை சரி செய்வதற்கு தங்கத்தினுடைய கையிருப்பில் ஒரு பகுதியை வித்திருக்கிறதாக செய்தி வந்திருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா டர்க்கி வந்து கடந்த 14 நாட்களில் மிகப்பெரிய அளவுல வந்து இது வரைக்கும் முன்பதும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவுல தங்கத்தை வித்திருக்கிறாங்க சந்தையில. இந்த 2 ஃபேக்டர்ஸ் தான் மிக முக்கியமாக தங்கத்தினுடைய விலை கிட்டத்தட்ட ஒரு 1000-900 மேல வந்து அதனுடைய வீழ்ச்சி இருந்ததற்கு காரணம், டாலர்கள் இருந்ததற்கு காரணம்னு சொல்லலாம். ஒரு 15-20% டாலர் தங்கம் இறங்கி இருக்குன்னா அதற்கு இந்த இன்னும் தகவல் வெளிவராமல் சில விஷயங்கள் இருக்கு. சில நாடுகள் வந்து வித்துட்டு இருப்பாங்களா இருக்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் மைல்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவர்களெல்லாம் $3000 வாங்கியிருக்கலாம் அல்லது $3500 வாங்கியிருக்கலாம். அவர்களுக்கு இன்னைக்கு கூட 25-30% மேல லாபம் தான். அதனால அவர்கள் எல்லாம் விற்று கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், எப்போது விலை அதிகரிக்கிறதோ அப்ப விற்கிறதுக்கு பார்க்கணும், இறங்குறப்ப வாங்க பார்க்கணும். இப்ப இறங்குறப்ப வாங்கணும்னா 5500 4,500 வாங்கலாமான்னா இந்த ஜட்மெண்ட் கால் முடியாதனாலதான் நம்ம சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல SIP போட சொல்றோம். ஏன்னா திரும்ப 4000 போகலாம், 5000 போகலாம், இது யாரும் முடிவு செய்ய முடியாது. பட் ஆனால் நிச்சயமாக 5500 இறக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம வந்து டைமிங்கே பார்க்காம சிஸ்டமேட்டிக்கா பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா இதுல எப்போதுமே வந்து ஒரு நீண்ட கால அடிப்படையில லாபம் பார்க்க முடியும். சார், NSE IPO தொடர்பா ஒரு தகவல் வந்திருக்கு சார், அதுல என்ன அப்டேட்ஸ் இருக்கு? தேசிய பங்குச்சந்தை ஆஃபர் ஃபார் சேல் மூலமாக பங்கு வெளியீடுக்கு வருவதாக தகவல் தொடர்ந்து வெளியாகிட்டு இருக்கு. அதற்கு அவர்கள் ஒரு மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ் ஒரு 20 பேர் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி லா ஃபர்ம்ஸே 8 பேர். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு லா ஃபர்ம், உங்களுக்கு கிரீவன்ஸ் இருக்குன்னா அவங்களை அப்ரோச் பண்ணலாம். அந்த மாதிரி அல்ட்ரா ஹை நெட்வொர்த் இன்வெஸ்டர்ஸ்க்கு, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்குன்னு லா ஃபர்ம்ஸ் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். இது போக இப்போ வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. தேசிய பங்குச்சந்தையினுடைய பங்குகளை ஏற்கனவே கையில் வைத்திருப்பவர்களுக்கு இந்த இமெயில் அனுப்பப்பட்டிருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஆஃபர் ஃபார் சேல் அந்த ரூட் மூலமாக தேசிய பங்குச்சந்தையினுடைய பங்குகளை பொதுமக்களுக்கு விற்க போறோம். அதுல நீங்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய பங்குகளையும் விற்க தயாராக இருந்தால், இந்த ஆஃபர் ஃபார் சேல்ல பங்கு பெற தயாராக இருந்தால், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த OFS ஃபார்ம் கொடுத்திருக்காங்க, அந்த இதுல அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அதை ஃபில்அப் பண்ணி அதுக்குள்ள தரவுகளை அட்டாச் பண்ணி டீடைல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அனுப்பிச்சோம்னா அதை வந்து அந்த ஆஃபர் ஃபார் சேல் எப்ப வெளிவருகிறதோ வரக்கூடிய காலகட்டத்தில் அதை வந்து அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். நம்ம ஒரு 10 பேர் சேர்ந்த ஆளுக்கு 10 ஷேர் கொடுக்குறோம், 100 ஷேர்னா ஆஃபர்ல அக்செப்ட் ஆகிறது 80னா நமக்கு 10க்கு 8 தான் அக்செப்ட் ஆகும். ஆஃபர்ல வந்து 100 ஷேர் ஆப்ல நம்ம ஆளுக்கு 10 100 மொத்தம் கொடுக்குறோம் 10 பேர் சேர்ந்துன்னா ஆஃபர் டிமாண்ட் வந்து 200 இருக்குன்னா நம்ம 5 ஷேர் மட்டும் எடுத்துக்கொள்ளப்படும். ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து எடுத்துக்கொள்ளப்படும். பிரைஸ் புக் பில்டிங் மூலமாக இந்த விலைங்கிறது நிர்ணயம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய கடைசி தினம் என்னன்னா ஏப்ரல் 27 ஸோ ஏப்ரல் 27 வந்து இந்த இமெயிலுக்கு ரிப்ளை அனுப்பணும். உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் அந்த ஆஃபர் ஃபார் சேல்ல நீங்கள் பங்கு பெற்று உங்கள் பங்கை விற்க தயாராக இருந்தால், அப்படி விற்க தயாரில்லைன்னு நீங்க இதுக்கு பதில் அனுப்ப வேண்டாம். ஒரே ஒரு விஷயம், அந்த IPO வெளிவந்து பங்குச்சந்தை பட்டியலிடப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட 6 மாசம் நினைக்கிறேன், 6 மாசத்துக்கு நீங்கள் வந்து இந்த பங்குகளை வந்து பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டிருந்தால் கூட விற்க முடியாது. நீங்க முன்பே வாங்கியிருந்தால், ஏற்கனவே வாங்கி கையில் வைத்திருப்பவர்கள், பங்குச்சந்தையில் புதிய பங்கு வெளியீடு அல்லது பங்கு விற்பனை வருவதற்கு முன்பு வாங்கியவர்கள் இப்ப இந்த ஆஃபர் ஃபார் சேல்ல பங்கு பெற்றால் விற்கலாம். இல்லைன்னா 6 மாசத்துக்கு விற்க முடியாது, அதுக்கு அப்புறம் தான் விற்க முடியும் அப்படிங்கிறது 2வது தகவல். ஸோ ஏப்ரல் 27 ஒரு டெட்லைன். 2வது நீங்க அந்த 6 மாசம் டெட்லைன்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். 3வது யார் எலிஜிபிள், நேற்று வாங்கி முன்னை கையில வச்சிருக்கவங்க இதுக்கு எலிஜிபிளானா இல்ல. இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிளியரா அந்த ஆஃபர் ஃபார் சேல் டாக்குமெண்ட்ல 2025 ஜூன் 15 அதாவது ஜூன் 15, 2025 இருந்து தொடர்ந்து இந்த பங்கை விற்காமல் கையில வைத்திருப்பவர்கள்
ஜூன் 15ஆம் தேதிக்கு முன்பு அவருடைய டிமேட் கணக்கில் இது வர வைக்கப்பட்டிருக்கணும். அதற்கு பிறகு அந்த பங்கை வித்திருக்க கூடாது. அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் ஃபார் சேலில் பங்கு பெறுவதற்கு உரிமை இருக்கிறது. அதுக்கு பிறகு வாங்கி இப்ப சமீபத்தில் கையில இதை எதிர்பார்த்து வாங்கி வச்சிருக்கவங்களா இருந்தா அவங்க பங்கு பெற முடியாது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கணும். இந்த 3 தகவல் முக்கியமான தகவல். இது அவங்க எல்லா பங்குதாரர்களுக்குமே அனுப்பிச்சிருக்காங்க இந்த இமெயில். ஆனா விலை என்னங்கிறது இன்னும் நிர்ணயிக்கப்படவில்லை. அது புக் பில்டிங் இதுலதான் லேட்டரா தான் தெரிய வரும். சார், சென்ட்ரல் மைன் பிளானிங் அண்ட் டிசைன் இன்ஸ்டிடியூட், இந்த கோல் இந்தியாவுடைய சப்சிடரி கம்பெனி, அவங்களுடைய ஐபிஓ எதிர்பார்த்ததோட குறைவான விலைக்கு இதாக இருக்கே சார். ஆமா, இது இன்னைக்கு சந்தை பொதுவா வீக்கா இருக்கிறது ஒரு காரணம். ரெண்டாவது, ஓரளவு எதிர்பார்க்கப்பட்டது என்னன்னா, முதல் 2 நாட்கள், ஈவன் 3வது நாள் கூட மதியத்திற்கு பின்பு அதற்கு பெரிய அளவுல ஆதரவு கிடைக்கல, விண்ணப்பங்கள் பெறப்படவில்லை. ஸோ டிமாண்ட் கம்மியா இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் வெளிவரும்போது விலையை குறைவா வச்சிருக்கணும், அல்லது இந்த காலகட்டத்தின் காரணத்துல வராம இருந்திருக்கலாம். பட் அவர்கள் ஒரு காரணத்தால் வந்தாங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கிடைச்சிருச்சு. பட் 172 அப்படிங்கிறது அவர்கள் வெளியிட்ட விலை. பட் ஓப்பனிங்கே 162 ரூபா, 7% கிட்ட டிஸ்கவுண்ட்ல தான் ஓப்பன் ஆனிச்சு. க்ளோசர் நான் பார்த்த பொழுது 154 ரூபா, 153 ரூபா அந்த லெவல்ல தான் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10% கிட்ட இன்னைக்கு அது வீழ்ச்சி சந்தித்திருந்தது. பங்கினுடைய விலை 172க்கு வெளியிடப்பட்ட அந்த பங்குங்கிறத பார்த்தேன். பட் போகத்தான் இதனுடைய போக்கு, அதனுடைய செயல்பாடுகளை பொறுத்து அதனுடைய போக்கு அமையும். சார், நாளைக்கு சந்தை விடுமுறை தானே சார்? நாளைக்கு சந்தை விடுமுறை. பட் இன்னைக்கு ஒரு புள்ளி விவரம் அரசு கொடுத்திருக்காங்க, அதை பத்தி பேசிடலாம். ஐஐபி பிப்ரவரி மாதத்திற்கான இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், அந்த டேட்டா அது 5.2% தொழில் உற்பத்தி குறியீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பார்க்கும் பொழுது 2.7% இருந்தது. ஓகே, அதே மாதிரி அதுல மைனிங் growth 3%, 1.6 இருந்தது, 3%. மேனுஃபேக்சரிங் 6%, 2.8 இருந்தது அப்படின்னு இருக்கு. அதே சமயத்துல எலக்ட்ரிசிட்டி growth குறைஞ்சிருக்கு. இப்படி மிக்சடா ஒரு 8 துறைகளுக்கு போட்டிருக்காங்க. பட் பேசிக்கலி ஐஐபி 5.2% சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டா ஸ்ட்ரிக்டா ஒப்பீட்டு அடிப்படையில பாக்குறது கொஞ்சம் சிரமம், ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய மாற்றங்களின் காரணமாக. பட் நெகட்டிவா இல்ல அப்படிங்கறத பாக்குறது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல இது இவ்வளவு பாசிட்டிவா இருக்கும்னு எதிர்பார்க்கல. ஆனால் பாசிட்டிவா இருக்குங்கிறது எதிர்பார்க்கப்பட்ட கொஞ்சம் ஆச்சரியமான விஷயமா இருக்கு. இதுல குறிப்பா ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். பிப்ரவரி மாதம் தான் வாகன் டேட்டா பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த நாட்டில் இருந்ததுங்கிறத பார்த்தோம். இப்ப மார்ச் மாசமும் அது தொடர்வதாக தெரிகிறது. நேற்றுக்கு வரைக்கும் உள்ள தகவலை பாத்தீங்கன்னா, சென்ற வார கடைசியில் வரைக்கும் உள்ளக்கூடிய தகவல் பார்த்தா மார்ச் மாசம் கூட வாகன விற்பனை கணிசமாக தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்குங்கிறத பாக்குறோம். ஸோ இந்த சிச்சுவேஷன் என்னங்கிறத கிளியரா நம்மளால புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் நான் நினைக்கிறேன். பட் ஐஐபி நம்பர் பாசிட்டிவா இருக்குங்கிறது இப்போதைக்கு தற்காலிகமாக சந்தையை பொறுத்தவரை ஒரு நல்ல நியூஸ் தான். நாளை நீங்க கேட்டீங்க, மகாவீர் ஜெயந்தி காரணமாக செவ்வாய் என்று பங்குச்சந்தை விடுமுறை. அவருடைய 2624வது பிறந்த தினம் மகாவீரோடது. அதனால அதுக்கு விடுமுறை கொடுத்திருக்காங்க. ஓகே சார், இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் சார். நம்ம மீண்டும் நாளை மறுநாள் நம்ம நிகழ்ச்சியில சந்திப்போம் சார். நிச்சயம் சந்திப்போம். நன்றி சார். நன்றி.